ஸோ இன்றைக்கி வெனஸ்டே. நான் வந்து சாட்டர்டே சண்டே இந்த கூர்க் ரைட் முடிச்சுட்டு வந்து வண்டியை போட்டதோடு இருக்குது. எடுக்கவே இல்லை, என்ன கண்டிஷனில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஐயோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூர்க்கில் சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஐயோ ஸ்டேலாம் பாருங்கள், பார்த்தாலே மனசெல்லாம் வலிக்குதே. பல எடுத்துகிட்டு போனேன் நான் ரைடுக்கு போகிறப்போ. வரப்போ இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 8 hours 6 hours மேலே மலையிலே ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரைடு ஃபுல் மலை ஹில்ஸில். அதனால தான் இந்த நிலமை. இப்போ எடுத்துகிட்டு போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்தால் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ போகிறோம். கோல்ட் ஸ்டார்ட்டில் இருக்கட்டும், 3 நாள் கழிச்சு எடுக்கிறேன். 2 நாளாக வேறு சரியான மழை. இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்குது. அவர் தான் எங்கள் பிஜி ஓனர். இதுதான் எங்கள் மாஸ்டர். ஸோ நமக்கு இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பழக்கமாயிடுச்சு. நம்மளை பற்றி தெரியுது எல்லாருக்கும். இந்த மைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தான் முதல்ல இந்த மைக்கில் வந்து விளாக் பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து வைசரை திறந்து வச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படிலாம் தெரில. இப்போ தான் டெஸ்டிங்கே போடுறேன். ஸோ இதுலேயே பேசி பார்ப்போம். என்னன்னா கூர்க் ரைடு ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ரைடு வந்துட்டு இந்த 650Fல போனேன். ஹில் ரைடிங்க்கு இந்த இன்லைன் 4 இன்ஜின் எப்படி பிஹேவ் பண்ணிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். என்னென்னா நான் வந்து மறந்துடுவேன். இப்போ ஷேர் பண்ணால் தான் பண்ண முடியும். நான் என்ன நினச்சேன்னா வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே சுற்றி பண்ணலாம், வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப நான் மறந்துடுவேன் சீக்கிரமாக சம்பவத்தெல்லாம். அதனால் இப்போயே சொன்னால் ஓரளவு மெமரி இருக்கும் போதே சொன்னால் ஈஸியாக இருக்குவேன் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் இப்போயே சொல்லி வச்சுக்கிறேன், பாப்பா எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த இன்லைன் 4 வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நார்மல் பைக் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிச்சு. நார்மல்னால் R15 RC200 அது எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணிச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. என்னென்னா மொதல் ட்ராபேக் வந்துட்டு வெயிட்டு. அந்த வெயிட் வந்து நீங்கள் இப்போ நான் சிட்டிக்குள்ளே எப்படி நேராக இந்த ரோட்லலாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒன்றுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் ஹில்லில் வந்துட்டு அது சுச்சுவேஷன் கிடையாதுல்ல. உங்களுக்கு வந்து ஹேர்பின் பெண்ட் வந்துட்டு இப்படி நேராக போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஏறும், ஹரிசாண்டலாக அப்படியே ஏறும் மேலே. கிட்டத்தட்ட நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படி ஏறுவீங்க ஹேர்பின் பெண்ட்லாம் சிலது. அதேமாதிரி இப்படி வந்து இப்படி கீழே இறங்கும். அந்த மாதிரி பெண்டிலலாம் ஓட்டுறப்போ தான் அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சில பெண்ட்லலாம் என்னால் திருப்பவே முடியல. வண்டியை நான் நிறுத்தி ரிவர்ஸ் எடுத்து தான் திருப்பினேன். என்ன பிரச்சனைனா இதான் 2வது பிரச்சனை, டேர்னிங் ரேடியஸ். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து இவ்வளோ தான்.
ஆனால் இதை வந்து நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் திருப்பினீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ தான் நீங்கள் வண்டியோட மொத்த வெயிட்டையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி திரும்பும் போது சைடில் ரோடு அப்படியே கீழே இருந்தது. நான் இதுக்கு மேலே திரும்பினேன் அப்படின்னா வண்டி வந்துட்டு R15 மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக திரும்பிடாது, கீழே விழுந்துடும். ஏன்னா இதோட டிசைன் மாடல் அப்படி. இது வந்து ஹைவே க்ரூசிங்காக மேனுஃபேக்சர் பண்ணது தானே. ஸோ ஹைவேல இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட் ரோட்ஸில் வந்து பக்காவாக இருக்கும். கார்னரிங்னா ஒரு லைனை பிடிச்சோம்னா அந்த லைனை பிடிச்சே போயிட்டுருக்கலாம், அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் நாட் மேட் ஃபார் ஹில் ரோட்ஸ், இன்னும் தட்ஸ் வை அந்த கார்னரிங்லாம் என்னால் வந்துட்டு அந்த அளவுக்கு பண்ண முடியல. காலில் வந்து ஸ்டாப்பில் பரவாயில்ல. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கார்னரிங்கு வெயிட்டு, அந்த வெயிட் அதுவும் இல்லாமல் நான் பில்லியனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ கார்னரிங்லாம் ஹெவி கார்னரிங் நான் சொல்கிறேன், ஹெவி ஹேர்பின் பெண்டு மாதிரி கார்னரிங்லாம் திருப்ப முடியல. ஏற்றுறது கூட ஏற்றிடுறேன், அந்தளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிடுறேன். ஆனால் திரும்ப கீழே இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர்பின் பெண்டில், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து வண்டி வந்து ஹயாபுசா மாதிரி கட்டையாக உள்ளது கிடையாது, அப்படியே ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம் கட்டையாக இருந்தால் கூட. இது வந்து வண்டி ஹைட்டான வண்டி, உங்களுக்கு தெரியும் CBR 250 இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் பல்கியர் வருஷன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹைட்டு ரைடிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அது சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அதை வந்து நீங்கள் டவுன் டர்னிங்கில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது வந்து அதுவும் பில்லியன் வெயிட் வந்து மேலே இருக்குது. ஆனால் R15 அளவுக்கு மேலே இல்லை. நான் உங்கள் கையில் வெயிட் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் பில்லியனோட வெயிட் வந்துட்டு அந்த டர்னிங்கில் அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிஸ்பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம கிளாசிக் இருந்திருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக வந்துட்டு சொல்லணுன்னா நான் அந்த இடத்துல ஓட்டும் போது நிஜமாக என்னோடய கிளாசிக் 500 மிஸ் பண்ணேன். ஏன்னா அது ஹில்லில் எப்படி பிஹேவ் பண்ணுன்னா அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது வந்து நீங்கள் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது எவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும். நான் சொல்கிறது லேட்டஸ்ட் ரீபாண்ட் கிடையாது, டிஸ்க்ளைமர் லேட்டஸ்ட்டு ரீபாண்ட் இந்த J சீரிஸ் இன்ஜின் ரீபாண்ட்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து யூசி இன்ஜின், அதாவது 2019 அதுக்கு முன்னாடி உள்ள வண்டியை நான் சொல்கிறேன். அந்த கிளாசிக்கில் நான் சொல்கிறேன். அதில் நான் வச்சுக்கிறது 500 2015 மாடல். ஸோ அதை வந்து நீங்கள் ஹில்லில் ஓட்டும் போது அதோட டார்க் பார்த்தீங்கன்னா 41 Nm டார்க்கு. ஆனால் அந்த 41 Nm டார்க்கு உங்களுக்கு வந்து 3000 RPM கிடைக்கும். அதுதான் அதோட மேஜிக்கே ராயல் என்ஃபீல்டில். ஸோ இப்போ நான் இதை நார்மலாக ஓட்டுறப்போ இப்போ வந்து நான் இதை வந்து 3000 RPM ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு இது டோட்டலாக வந்துட்டு இது வந்து அரௌண்டு 70 Nm டார்க் இது. ஆனால் இந்த 3000 RPMல இது எவ்வளோ டார்க்கு நமக்கு கொடுக்கும் அப்படின்னா, லெட்ஸே ஒரு 70 Nm ஒரு 20 கூட அது கொடுக்காது இந்த 2500ல். அதே வந்துட்டு ஒரு கொஞ்சம் இப்படி 3000 இழுக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து ஒரு 25 அந்த மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி இழுக்க தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டோட்டல் 60 Nm எப்போ டெலிவரி ஆகுனா நீங்கள் RPM 7 above போகும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் 60 Nm. ஆனால் அந்த கிளாசிக் 500ல் 3000 RPMல 41 Nm கிடைக்கும். நினச்சி பாருங்கள், அதுதான் வந்துட்டு அந்த புல்லிங் பவர் டார்க் டெலிவரி. அதனால தான் உங்களுக்கு வந்து ஹில்லில் வந்துட்டு இன்ஃபீல்ட்ஸ் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. முன்னாடி ஒரு ஸ்டெல்த் பிளாக் ரீபாண்ட் நிற்கிது. கரெக்டாக அவரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதேமாதிரி வந்து நிற்கிது. ஏன்னா நான் அவரை அழுத்தி சொன்னேன்னா ரீபானை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ பார்த்தா கடுப்பாயிடார். ஆனால் சாரிடா, இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக அல்ல. இதுதான் டிஸ்க்ளைமர். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த யூசி இன்ஜின் தான் வந்துட்டு ஒரிஜினல் அந்த ராயல் என்ஃபீல்டு தம்பும் அந்த பவர் அந்த டார்க் வந்துட்டு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ரீபானில் அது ஃபீல் ஆகலை. ஸோ நோ அஃபென்ஸ். பேக் டு த டாபிக். ஸோ apart from that weight and turning radius factor, I really enjoyed riding this 650F in the hills.
நைட்ரஜன் தான் இது, நைட்ரஜன் 3640. हाँ ठीक है भाई. எதுக்கு நைட்ரஜன் கேஸ் அடிக்கிறேன்னு ரிட்டர்ன் போகும்போது ஆந்தி வேலை சொல்கிறேன். இப்போ பைக் எப்படி இருக்குது? आपका आईडी साथ करो सर. हाँ आपका आईडी चेक करें. ஒரு புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஓகே, அதான் ரிட்டர்ன் போகும்போது நைட்ரஜன் கேஸ் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட்ஸு நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்காது, அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். எங்கேயாவது கடைன்னு ஜென்ரேட்டர் ஓடுது, கம்ப்ரெஸரு. நான் வந்து போகிறப்பே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்குன்னு. ஸோ இவங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டு. அமௌண்ட்டுமே வந்துட்டு ரீசனபிளாக தான் இருக்கும். 237 250 அந்த சேஞ்ச் தான் வரும், 200 சேஞ்ச். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபோம் வாஷு, அப்புறம் நைட்ரஜனு, அடுத்தது அந்த ஏர் வச்சு திரும்பி க்ளீன் பண்ணி கொடுக்கறது, எல்லா சர்வீஸுமே கிடச்சிடுது. எதுவும் நம்பர் இருக்குன்னு பார்க்குறேன், ஷாப் நேம் காட்டுறேன். டோட்டல் எனர்ஜிஸ் வாஷ். ஸோ இது வந்து இந்திரநகரில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு நான் இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாக. இதுக்கு முன்னாடி வேறு கடையில் பண்ணிகிட்டு இருந்தேன், போஷில். அங்கே ரொம்ப சார்ஜஸ் அதிகமாகிடுச்சு, 350 வரைக்கும் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே பண்ணுறேன். இங்கே வந்துட்டு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதும் நீங்கள் நம்பி விட்டுட்டு கூட போகலாம். அவங்க கேர்ஃபுல்லாக தான் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு நானே நம்பி விட்டுட்டு போகிறேன்னா நீங்கள் விட்டுட்டு போகலாம். அதனால் நான் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வண்டி விட்டுட்டு நவரவே மாட்டேன். மெக்கானிக் செட்டு போனாலும் சரி, வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் சரி, வண்டி கூட தான் இருப்பேன் முடிகிற வரைக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருமே அப்படி தான் இருப்போம், கோவப்படாதீங்க. ஸோ வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சு கரெக்டாக 254 ஆகிருக்கு. வாட்டர் சர்வீஸ், ஃபோம் வாஷு, அப்புறம் 2 டயருக்கும் நைட்ரஜன் ஏர் சேர்த்து 254. என் கடை நேம் மட்டும் என்னென்னு சரியாக தெரியலங்க, பார்த்து சொல்லுங்க. பண்ணி வைப்போம் கொஞ்சம் நேரம். இந்த இடத்துல டேங்க் பேக் போட்டிருக்கணும், டேங்க் பேடு. அதனால் என் கால் பட்டு ரைடிங் கியர்ஸோட பட்டு ஸ்க்ராட்சு. ஒரு கிரீஸ் கூட இல்லை ப்ரோ, எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கடையோட பேர் வந்து செரி டயர்ஸுங்க. இந்த போட்டிருக்கு செரி டயர் பார்க். குட் சர்வீஸ். நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டர்னிங் கூட நான் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதே இந்த ரோடு வந்துட்டு நல்லா கீழே செங்குத்தாக இறங்குதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து கொஞ்சம் நம்ம இந்த சைடு ரைட்டில் சாஞ்சோம் அப்படின்னா இந்த வண்டியோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வந்துட்டு வெயிட் அதிகம், இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும் போது இன்ஜினில் இப்போ இருக்குது, இன்ஜினுக்கும் டேங்க்கு இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. ஸோ அந்த ஸ்லாண்டிங்கான ரோட்டில் நீங்கள் திருப்பும் போது என்ன ஆகுன்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இங்கே வந்துடும். அப்படி மாறும் போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒழுங்காக இல்லாமல் வண்டி வந்து சாஞ்சிடும், நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. உண்மையிலே இது வந்து 224 கிட்ட கேஜி வெயிட்டான வண்டி தான். ஆனால் ஓட்டுறப்ப தெரியாது, கால் நார்மலாக வச்சு நிறுத்துறப்ப தெரியாது. அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு கால் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது அந்த வெயிட்டை வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அந்த மாதிரி மொதல் டர்னிங்கில் திரும்பும் போது யோசிக்காமல் திரும்பிட்டேன், வண்டி சாஞ்சிட்டு. இப்படி நிறுத்தி அப்படி ஹோல்ட் பண்ணப்போ காலில் ஒரு கிராம்ப் இழுத்துச்சு பாருங்கள். வேறு வழி இல்லை, எப்படி வண்டியை எப்படி விட முடியும்? விட்டால் சர்வீட்டே போயிடும் கீழே விழுந்து.
ஹேர்பின் பெண்டில் கீழே இறங்குது. ஸோ அதனால் அப்படியே இழுத்து பிடிச்சிட்டேன். கிராம்ப்பு காலில் விழுந்து அப்புறம் சரியாகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆனிச்சு. ஸ்டாண்டை போட்டுக்கிட்டே போகிறார் ஒருத்தர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செட்டி.